நன்றி, வணக்கம். நாம் தமிழர். பஞ்சமநில மீட்பே பைந்தமிழர் உரிமை மீட்பு என்று பேச வருகிறார் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹிமாயுன் கபீர். சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமநில மீட்பும் தேவேந்திரகுல வேளாளர்கள் பற்றிய வெளியேற்றமும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு பொதுக்கூட்டம். எதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என்று நாங்கள் கேட்கிறோம்? 6 விழுக்காடு உள்ள தெலுங்கு சமூக மக்களுக்கு 9 அமைச்சர், 9 விழுக்காடு உள்ள தமிழ் இஸ்லாமியர்களுக்கு 1 அமைச்சர், 2 கோடி பறையர் சமுதாயம் உள்ள மக்களுக்கு 1 அமைச்சர், 32 லட்சம் உள்ள பிற சமுதாய மக்களுக்கு 4 அமைச்சர். இந்த நிலை, இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த படிநிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் எடுக்க சொல்கிறோம். ஆனால் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய அதிகாரம் எனக்கில்லை, மத்திய அரசுக்கு இருக்குது என்கிறார். தெலுங்கானா எப்படி எடுத்தது? பீகார் எப்படி எடுத்தது? மாநில உரிமையை நீங்கள் மீண்டும் மீண்டும் மத்திய அரசுக்கு தள்ளிக் கொண்டு இருக்கிறீர்கள். ஏன்? உனக்கு அக்கறை இல்லை, உங்களுக்கு தேவையும் இல்லை. காரணம், நீங்கள் இங்கு ஆளுகிற 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் 64 பேர் பிற மொழியாளர்கள், 40 பாராளுமன்ற உறுப்பினர், பாண்டிச்சேரி உட்பட 18 பேர் பிற மொழியாளர்கள். இதை எப்படி சரி செய்வது? 75 ஆண்டு கால ஏற்ற இறக்கம். இதை சரி செய்வதற்கு தான் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை கோருகிறோம். என்ன செய்தது இந்த திமுக அரசு? பட்டியல் சமுதாயத்தின் தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு அறிவாலயத்தில் அட்டப்படுக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க. 120 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்துச்சு. ஆதி திராவிட நலத்துறை உள்கட்டமைப்பு ஹாஸ்டலுக்கு அந்த 120 கோடி ரூபாய் 2 கோடி தான் செலவு பண்ணிருக்கான். 118 கோடி இந்த மு.க. ஸ்டாலின் அரசு திருப்பி அமைச்சிருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் 7834 கோடி ரூபாய் மத்திய அரசு அமைச்சிருக்கு. யாருக்கு? இந்த பட்டியல் சமூகத்துக்கு. பல்லர், பறையர், அருந்ததிய 3 பேத்துக்கு 10 பைசா செலவு பண்ணல. இந்த நாதாரி திருட்டு திராவிட கும்பல் அப்படி அந்த பணம் போயிருச்சு. கேட்பாங்களா யாராவது? 44 எம்எல்ஏ இருக்கான் சட்டமன்றத்தில். பட்டியல் சமுதாயத்தின் எம்எல்ஏ 2 பேர் இருக்கிறான். எஸ்டி 46 பேர் இருக்கான். அத்தனை பேரும் திராவிடத்தின் அடிமைகளா இருக்கிறான். யாரு கேப்பா? மான தமிழச்சின் மார்பால் கொடுத்த சீமான தம்பிகள் தான்டா கேட்பான். எங்களுக்கு தான் அது வலிக்கும். பஸ் போகாத இடத்துலயும் பறையன் இருப்பான்னு சொல்லுவாங்களா? இன்னைக்கு அந்த சமுதாயம் எப்படி இருக்கு பாரு. எல்லா உரிமைகளையும் இழந்து விட்டு நிக்கிறது. நாங்க ஏன் தொடர்ச்சியாக எல்லா மாவட்டத்திலும் இதே கோரிக்கை வலியுறுத்தி நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம்? இழந்து விட்ட உரிமையை பிச்சை கட்டு பெற முடியாது, அதை போராடிதான் பெற வேண்டுங்கிறார் நாட்டின் சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கர். அப்படி போராடி வருவதற்கு தான் இந்த கூட்டம். எல்லா இடத்தையும் அப்படிதான். இந்த 10 நாள்ல நடந்த நிகழ்ச்சியில இந்த நீங்க பாத்துருக்கீங்க அந்த சிக்கந்தர் தர்கா விஷயத்தை. அப்படியே இவனே கிளப்பினா, பிஜேபிக்கு இடம் கொடுத்தான், அபிடேவிட்ல ரொம்ப கேவலமா அப்ளை பண்ணா, சத்தம் போடாம இந்த வக்ஃப் போர்டு சட்டத்தை அமல்படுத்திட்டான். இந்த கலவரத்துல யாரு கேப்பா? கேட்கறதுக்கு ஒரு நாதியற்ற அரசியல் வலிமைப்பட்டு நிக்குது. நாங்க ஏறி வர்ற நேரத்துல ஒரு சின்ன குட்டி அணியில விட்டு விளையாட விட்டு நிக்கிறோம். நாங்க ஏறி வர்ற நேரத்துல இதெல்லாம் மாறணும். இப்ப இன்னொரு புதிய வேலை ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கான். யாரெல்லாம் நாம் தமிழர் கட்சி தூக்கி பிடிக்கிறதோ, ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதரோ, பசுமன் முத்துராமலிங்க தேவரோ, ஐயா காமராசரோ, எல்லாவற்றையும் திராவிட கேரக்டர் அசாசினேஷன் பண்றான். கேரக்டர் அசாசினேஷன். ஒருவனை நீங்கள் கொல்ல வேண்டும், கொல்ல தேவையில்லை, அவன் குணத்தை கொல்ல வேண்டாம். இன்னைக்கு காமராஜ் ஐயாவை ஒரு திராவிட ஏவல் நாய வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அந்த முக்தாரு அவன் நாக்க அறுக்கிறதுக்கு நாடார்குடியில பிறக்க தேவையில்லடா, நல்ல ஆத்தாப்பனுக்கு பிறந்தவன் போதும். காமராஜ் பேச நீ ஏவி விட்டுக்கிட்டு நிக்கிற. நீனு இது ஒரு நாள் மாறும். இந்த நிலையை மாத்துறதுக்கு தான் இந்த பிள்ளைகள் நாங்க நிக்கிறோம் களத்துல. எந்த பின்னணியும் கிடையாது. சாதிய பின்னணியோ மத பின்னணியோ திரை கவர்ச்சி இல்லடா. கருத்தியலால் கட்டப்பட்ட கோட்டையில் உள்ள செவர்கள், செங்கல்கள் நாங்கள். எங்களை நீங்க பேக்க முடியாது. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். இந்த நிலை மாறணும். பட்டியல் வெளியேற்றம் தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருக்கான் பல்லர் சமுதாயத்து மக்கள். நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற? நீ எதை கொடுத்த? இங்க என்ன இருக்கு? எல்லா அதிகாரத்தையும் சாதாரண பஞ்சாயத்து பிரசிடென்ட் எடுக்கலாம்டா.
சாதிவாரி கணக்கெடுப்பு சட்டத்தில் இருக்கு. முண்டம் படிக்காத முண்டம், உனக்கு தெரியுமா தெரியாதா? இதை எடுத்தா இங்க எல்லா தீர்வும் நடந்துடும். ஏன்னா அவன் எத்தனை பேர் இங்க இருக்கிறான், எத்தனை பேர் இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பயந்து எடுக்க மாட்டேங்கிறான். இப்ப மெல்ல அப்படியே ஒரு ஆளா வர்றான். இனி அடுத்து நீ தொடுவே, நீ தொடறதுக்காக நீ காத்துக்கிட்டு இருக்க. எங்க எல்லாரும் வஉசிய தொட ஆரம்பிச்சுட்டான், ஐயா காமராச தொடுறான், எல்லாத்தையும் கேரக்டர். இப்படித்தானே எங்களை ஒழிச்ச. இனி நாங்கள் ஜனநாயகவாதியா இருக்க போறது இல்ல. இனி எங்க முன்னோர்களை நீ கேரக்டர் அசாசினேஷன் செஞ்ச செய்யற இடத்துல உனக்கு சோறு கிடைக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.